அல்லாஹ்விடத்தில் நீ நண்பனிடம் பேசுவதைப் போல் பேசும்போது அல்லாஹ் ஆனந்தம் அடைகின்றான். நீ பேசுனத லட்சம் தடவை திருப்பி திருப்பி அல்லாஹ்கிட்ட பேசினாலும் அல்லாஹ் ஒருபோதும் சலிப்படைவதில்லை, அதற்காக வருத்தப்பட போவதில்லை, கோபப்பட போவதில்லை. அதனால நீ அல்லாஹ்விடத்துல திரும்ப திரும்ப என்ன பண்ணலாம்? உரிமையோட நீ எத்தனை தடவை வேணாலும் பேசலாம், நண்பனிடம் பேசுவதைப் போலன்னு. இன்னும் சொல்ல போனா உண்மையான நண்பனே ஒரு மனிதனுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் தான் நண்பனாக இருக்கணும். அப்ப அல்லாஹ்வை நண்பனாக்கி கொண்டவர்கள் தான் இறை நேசர்கள். அப்ப அந்த அடிப்படையில் நாமும் இறை நேசர்களாக இல்லாட்டி இறை நேசர்கள் ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சியினுடைய ஆரம்ப நிலையாகத்தான் என்ன பண்ணும்? நாம் அல்லாஹ்விடத்தில் நண்பனிடத்தில் தோழனிடத்தில் பேசுவதை போல பேசணும். பெண்களாக இருந்தால் உங்களுடைய தோழிகளிடத்தில் பேசுவது போல என்ன பண்ணுங்க? பேசலாம். எதெல்லாம் பேசலாம்? எல்லாத்தையும் பேசலாம். சரியா? எல்லாத்தையும் பேசலாம். உங்க முகத்துல ஒரு முகப்பரு வந்துருச்சு, அது ஒரு மாதிரியா இருக்கா? இப்போ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறீங்களா? அந்த மாதிரி தாராளமா பேசலாம். இல்ல சாப்பிட்டது நல்லா ருசியா இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாப்பாடு. அதை எப்படி உங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்குவீங்களோ, உங்க தோழிகிட்ட ஷேர் பண்ணிக்குவீங்களோ, தாராளமா அது போல என்ன பண்ணலாம்? அல்லாஹ்ட்ட நீங்க பேசலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், தேவை இருக்கும். அத அல்லாஹ்விடத்துல தாராளமா கேட்கலாம். எந்த அளவுக்கு உரிமையோட கேட்கணும். நண்பனிடத்துல கேட்கறத விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு உரிமையோட, நம்பிக்கையோட அல்லாஹ்ட்ட கேட்கணும்.